நாம ஒரு தவறான உணவை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி நஞ்சா மாறுது, அந்த நஞ்சு எப்படி நோயை உண்டாக்குது அப்படின்றத நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு பிடிக்காத இல்ல தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல மூளை அலர்ட் ஆயிடும். அந்த உணவுல இருக்கிற நஞ்ச வாந்தி மூலமா வெளியேற்ற சொல்லி மூளை இரைப்பைக்கு ஆர்டர் போடும். இரைப்பை அந்த நஞ்ச வாந்தி மூலமா வெளியேற்றணும்னு நினைக்கிறப்போ நாம சும்மா இருக்க மாட்டோம். உடனே டாக்டர்கிட்ட போய் அவரு ஒரு மாத்திரையை தருவாரு. அந்த மாத்திரையை போட்டு அந்த வாந்திய வெளியில தள்ளாத மாதிரி நிறுத்திடுவோம். ஆக நஞ்சு இன்னும் வெளியில வரல, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. இப்ப மூளை மறுபடியும் இரைப்பைட்ட கேட்கும், என்னப்பா அந்த நஞ்சு வெளியில தள்ளிட்டியா இல்லையா? இவன் என்ன வெளியில தள்ள விடமாட்டேன்றான், என்னால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இரைப்பை தன்னுடைய வேலையை நிறுத்திக்கும். ஆனா மூளை நம்ம எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அரசன் அப்படின்றதுனால அது சும்மா இருக்காது. உடனே பேதி மூலமா அந்த நஞ்ச வெளியில தள்ள சொல்லி குடல் அப்படின்ற உறுப்பு கிட்ட கேட்கும். வயிறு கலக்க ஆரம்பிச்ச உடனே நாம மறுபடியும் டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரும் லோப்ரமைட் அப்படின்ற ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த பேதியை நிறுத்திடுவாரு. சோ இந்த விஷமானது நம்ம உடம்புக்குள்ளரையே தான் தங்கி இருக்கு. இதை உணர்ந்த மூளை மறுபடியும் குடல்கிட்ட கேக்குது. அந்த குடல் இரைப்பை என்ன பதில் சொன்னதோ அதையவே சொல்லுது. சரி, வேற எப்படி அந்த நஞ்சை வெளியேற்றலாம் அப்படின்னு மூளை யோசிக்கும் போது நுரையீரல்கிட்ட அதை கேட்கும். அன்பான நுரையீரலே, இந்த உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைய வெளியேற்றுறதுக்கு வாந்தியாலையும் முடியல, பேதியாலையும் முடியல, அதனால நீங்க சளியா மாறி அந்த நஞ்சை வெளியில தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லும். நுரையீரல் இந்த அன்பான வேண்டுகோளை கேட்டுட்டு இருமலை ஸ்டார்ட் பண்ணி விடும். ஐயோ இருமல் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்ஸ் எல்லாருமே நல்ல டாக்டர்ஸ் தானே, அதனால அவர் ஒரு காஃப் சிரப், அதாவது இருமல் மருந்து தருவாரு. நம்ம உடம்பு மேல இருக்கிற அக்கறையினால அதை நம்ம போட்டு அந்த இருமலை நிறுத்திடுவோம். சற்றும் மனம் தளராத இந்த ராஜாவான மூளை தோல் அப்படின்ற ஒரு உறுப்பு கிட்ட கேக்குது. உடம்ப கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறதுக்கான என்னுடைய பல முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால தோல் நண்பரே, நீங்க சொறி சரங்கு மூலமா இந்த நஞ்சை வெளியேற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அந்த உத்தரவை உடனே தோல் செயல்படுத்தும். டக்குன்னு நம்ம ஆன்டி அலர்ஜி மெடிசனை உள்ளுக்குள்ள போட்டு அதையும் நிறுத்திடுவோம். இந்த மாதிரி எப்படியாவது நஞ்சை வெளியேற்றிடணும் அப்படின்ட்டு மூளை பயங்கரமா செயல்படும். ஆனா இது நம்ம ஆரோக்கியத்துக்கான அறிகுறி தான் அப்படின்னு நமக்கே தெரியாம நாம அதுக்கு அகைன்ஸ்டா செயல்படுவோம். அடுத்ததா மூளை என்ன பண்ணும்னா உடம்புக்குள்ளாரே ஒரு கட்டியை உருவாக்கி அந்த நஞ்சை அதுல சேமிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா ஒரு கட்டி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். டாக்டர் அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆபரேஷன் பண்ணி அதையும் எடுத்துருவோம். ஆனா வெட்டி எடுத்த அந்த கட்டியில இருந்து நஞ்சு கொஞ்சமாவது உடம்புக்குள்ளார தங்கும். அதுதான் காலப்போக்குல கேன்சர் கட்டியா மாறும். அதனால நண்பர்களே, நம்ம உடம்புக்கு எது தேவையோ அத மூளை அதோட பாஷையில நமக்கு வெளிப்படுத்தும். உடம்புக்கு தண்ணி தேவைன்னா தாகம் அப்படின்ற பாஷையில பேசும். அதுவே உடம்புக்கு சக்தி தேவை அப்படின்னா பசி அப்படின்ற உணர்ச்சி மூலமா பேசும். உடம்பு குளிர்ச்சி ஆச்சுன்னா போத்த சொல்லும், வெப்பம் ஆயிடுச்சுன்னா குளிக்க சொல்லும். இந்த மூளையோட மொழிய நம்ம உடம்பு உணர்ந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்ற அவசியம் ஏற்படாது. வாந்தி வந்தா எடுக்கணும், பேதி வந்தா போகணும், சொறி வந்தா சொரியணும், மூக்கு ஒழுகிறது, சளி பிடிக்கிறது, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் நோய் அப்படின்னு நாம நினைச்சு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா நோயை தற்காலிகமா நிறுத்தி வைக்குமே தவிர அது நிரந்தர தீர்வா இருக்காது. உடல் மொழியை நாம புரிஞ்சுக்குவோம், ஆரோக்கியமா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. மறக்காம யோகம் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.